நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் வித்தியாசமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பாஜகவை 27 ஆண்டுகளுக்கு பிறகு என்னைய மறுபடியும் ஆளுவதற்கு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இது உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான தத்துவம் என்ன, உண்மை என்ன? அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் மக்கள் புறக்கணிச்சாங்க? காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஏன் இந்த முறை கூட்டு சேரலை? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பாஜக ஆதரவான போக்கே அவருக்கு தோல்வியை தந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டுமல்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் ஆம் ஆத்மியினுடைய தோல்விக்காக வரையறுக்கப்படுது. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஆம் ஆத்மி ஏன் தோற்றது? டெல்லியில் மறுபடியும் மகுடம் சூடி இருக்கக்கூடிய பாஜக, தனது இடத்தை நிரப்புவதற்கு வக்கில்லாத காங்கிரஸ் இப்போது அந்த இடத்தை மீண்டும் பாஜகவுக்கே விட்டு கொடுத்திருக்கிறது. ஒரு பெரிய அரசியல் சதுரங்கம். டீட்டெயில்டாக பேசலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டு. ஜன் லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அரவிந்த் கெஜ்ரிவாலை தெரு தெருவா, ஏன் அவர் கக்கூசுக்கு போனால் கூட அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக இப்படி ஒரு மனிதரை அடையாளம் கண்டுபிடிச்சு அவரை கொண்டு வந்து அரியணையில் உட்கார வைக்கணும்னு ஒரு புதுமுகம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஷாக்காக வச்சுச்சு. என்னப்பா இது, எங்கிருந்தோ வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண அரசு அதிகாரி எப்படி ஆட்சி பீடத்தில் உக்காந்தாரு அப்படின்னு கேட்டால், அதுக்கு பெரிய அளவிலான ஒரு போராட்டம் அண்ணா ஹசாரே அப்படிங்கிற அந்த நபர் நடத்தியிருந்த உண்ணாவிரத போராட்டம். அதனுடைய நீட்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் ஆம் ஆத்மி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதற்கு பிறகு அரியணையில் போய் உட்கார்றாரு. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற 48வது நாள்லேயே அவர் ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணதற்கு பிறகு மறுபடியும் தேர்தலை சந்திக்கிறாரு, எனக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது இந்த டெல்லி மக்கள் அவருக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய 70 எம்எல்ஏ சீட்டில் மொத்தமாக 67 கொடுக்குறாங்க. அடுத்ததாக மறுபடியும் தேர்தல் நடக்குது, அப்போவும் 60 சீட்டு கொடுக்குறாங்க. ஆக மொத்தத்தில் அறுதி பெரும்பான்மையோடு டெல்லியில் சட்டப்பேரவையில் ஒரு எல்லா ஆம் ஆத்மியினுடைய மெம்பர்ஸும் உட்காரக்கூடிய அளவுக்கு, நீங்கள் ஒரு சட்டம் போட்டிங்கன்னா அது செல்லக்கூடிய அளவிற்கு எல்லாத்தையும் உரிமையும் மீட்டெடுத்து கொடுக்குறாங்க டெல்லி மக்கள். ஆனால் இதெல்லாம் செஞ்சதற்கு பிறகும் டெல்லி மக்கள்கிட்ட அவர் ஒவ்வொரு தேர்தலையும் போய் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு பவர் கொடுக்கல, எனக்கான அதிகாரத்தை பிடுங்குறாங்க, எனக்கான நிதி கொடுக்கல, இப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தொடர்ச்சியாக சொன்னார். இதன் காரணமாக அப்போது பாஜகட்ட தான் அதிகாரம் இருக்குது, அப்போது யார் நமக்கு நல்லது செய்ய முடியுமோ, யார் நமக்கு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ, யாருக்கிட்ட நிதி இருக்கோ, சுருக்கமாக சொல்லணும்னா காசு இருக்கிறவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். காசே இல்லாமல் ஒரு பிச்சைக்காரன் நல்லவனாக இருந்தால் கூட அவனை எப்படி நான் எனக்கான தலைவனாக உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் மக்கள் யோசித்த விஷயம். இதெல்லாம் தாண்டி மக்களும் ஓட்டு போட்டாங்க, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஏன் காங்கிரஸோடு அவங்க கூட்டணி சேரலை அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நகராட்சி தேர்தல் நடந்தது டெல்லியில் இடையில. அதில் பார்த்திங்கன்னா 2 பேரும் கூட்டணி சேர்ந்து தான் போட்டிக்கிட்டாங்க. அதுலேயும் ஆம் ஆத்மி கட்சி ஜெயித்தாங்க, காங்கிரஸையும் மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. அப்போது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தனியாகவும் ஆம் ஆத்மி தனியாகவும் போட்டிக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா, முதல்வர் பதவிக்கான போட்டி. ஷீலா தீட்சித்துக்கு பிறகு டெல்லியில் அறியப்பட்ட ஒரு முகம்னா அது ஆம் ஆத்மியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவரை தவிர இங்கே வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் மதுபான ஊழல் உள்ளிட்ட ஏகப்பட்ட சிக்கல் இந்த அமலாக்கத்துறையால் அவர் தோற்று போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் உண்மையிலேயே குற்றவாளியா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லை. ஆனாலும் ஜெயிலில் தண்டனை அனுபவித்தார். இந்த அதிஜின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லேடி அவங்களுக்கு சிஎம்முக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் சீட்டில் போய் அவங்க உட்காருவாங்கன்னு பார்த்தா முதல்வர் சீட்டில் போய் உட்காராமல் முதல்வருக்கு பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டு அந்த இடத்துல உட்காந்தாங்க. இதுவும் அந்த கட்சியை
அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான் இந்த கட்சியில் முகம் போல, மற்றவங்கெல்லாம் டம்மி பீஸு போல. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றவாளியாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு குற்றவாளி சொல்கிறத தான் இந்த ஆம் ஆத்மி கட்சி கேட்குவாங்க போல. அப்போது இது ஒரு டீமாக செயல்படலை, இது ஒரு தனிநபருக்கான கட்சியாக மாறிப்போச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார். அப்படி இருக்கும்போது இவரை நம்பி நம்ம எப்படி நம்மளை ஒப்படைக்கிறது அப்படின்னு மக்கள் நினச்சதும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி தோற்றதுக்கான காரணங்கிறாங்க. காங்கிரஸ் முழுவதுமாக கூட்டணிக்குள்ளே இல்லை, இதன் காரணமாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஸ்வாஸ்தி மாலிவால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லேடி. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பணபலம் எந்த அளவுக்கு இருக்குது, அவருடைய பங்களா எப்படி இருக்குது, இன் பண்ணிட்டு கூட வராத ஒரு சாதாரண ஒரு ஆசாமி கட்டம் போட்ட சட்டம் போட்டுட்டு சட்டப்பேரவைக்குள்ளே வர்றவருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பங்களான்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பங்களாவை வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சாங்க. இதுவும் மோடியினுடைய பிரச்சாரத்தில் பெரிய அளவில் எதிரொலிச்சது. அதுக்கு காரணம் ஒரு லேடி தான். ஒரு பெண் நினைச்சா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிம்பாங்க. அந்த வகையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை அசைத்து பார்த்தது ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் கெஜ்ரிவாலுடைய இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் குறிப்பாக செய்யலை. டெல்லியில் சுவாச பஞ்சாயத்துங்கிறது பெருசாக இருக்குது, காற்று மாசுபாடு, தண்ணீர் பிரச்சனை அப்படின்னு. நீங்கள் இலவச மின்சாரம், இலவச குடிநீர் குடிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை தாண்டி மக்கள் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. நான் சுவாசிக்கக்கூடிய காற்றே இங்கே கெட்டுப்போச்சு, அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட இல்லை, அதிகாரம் இல்லை அப்படிங்கும்போது நீ எதுக்கு என்னை ஆளுகிறாய் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி பிஜேபி ஆம் ஆத்மி என்ன அவங்களுடைய கொள்கையாக சொன்னாங்களோ, மக்கள்கிட்ட இதெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு சொன்னாங்களோ, அதையே பிஜேபியும் அஜெண்டாவாக கொடுத்தாங்க. நீ என்ன சொல்கிற, உங்கள்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்கிற, நீ சொல்கிறதே தான் அவனும் சொல்கிறான், அப்போ அவன்கிட்ட நிதி இருக்குங்கிறேன், அப்போ நான் அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்வியில் மட்டும்தான் புதுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். வேறு எதுவும் அவர் பெருசாக பண்ண முடியல. நம்ம தமிழ்நாட்டினுடைய சிஎம் கூட டெல்லிக்கு போய் மாடர்ன் கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த பிளாக் போர்டில் புதுசாக மாடர்ன் டெக்னாலஜி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க. அது ஒன்று தான் பாராட்ட தகுந்த வகையில் இருந்தது. 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 3000க்கும் கீழே உள்ள தொகுதிகளில் தான் எண்ணிக்கையில் தான் தோற்றுருக்காங்க, வாக்குகள் வித்தியாசம் தான் தோற்றுருக்காங்க. இந்நேரம் இது காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலால் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா 51% வாக்கு கிடச்சிருக்கு. அதில் பாஜகவோட வாக்கு 45.75%, காங்கிரஸோட வாக்கு 6.5% தான். ஆனால் ஆம் ஆத்மியோட 43.79% இருந்ததுனால இந்த 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த 10 தொகுதியிலையும் வின்னாக இருக்க முடியும், ஆட்சி பீடத்திலையும் அமர்ந்திருக்க முடியும். இப்படி ஒரு அரிய வாய்ப்பை அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் இழந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 370 சட்டம் இருக்கு இல்லையா, அதை ரத்து பண்ணிச்சு பாஜக. அப்போது பாஜகவுக்கு ஆதரவாக நின்றவர் தான் இந்த கெஜ்ரிவால். அனுமன் பக்தர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டார். உயர் சாதி ஏழைகளுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பெரிய எண்ணப்பாடு. இதுவும் அவரை தோக்கடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை அவர் பெற தவறிவிட்டார் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, பஞ்சாபிகளுடைய கோபமும் இதுக்கு காரணங்கிறாங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசு தான் இருக்குது இப்போ. ஆனால் ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு டெவலப் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் செய்கிறீங்க, அந்த சீட்டில் போய் உட்கார்றதுக்கு போராடுறீங்க, உட்கார்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க இதே பஞ்சாபிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பஞ்சாபிகள் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அரசு மீது இருக்கக்கூடிய கோபத்தையும் இங்கே டெல்லியில் சேர்த்து வச்சு காட்டிட்டாங்க. லட்சுமியோட படத்தை, காந்தி தாத்தாவுக்கு பதிலாக லட்சுமியினுடைய படத்தை ரூபாய் நோட்டில் வைக்கணும், அப்படி வச்சு அழகு பாருங்க அப்படின்னு பாஜகவுக்கே ரெக்வஸ்ட் கொடுத்தாரு. காந்தி படத்தை தூக்கணுமா அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு கோபமா வரலையா? ரெண்டாவது, இவ்வளவு நாள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரூபா நோட்டில் லட்சுமி படத்தை போடணும் அப்படின்னு சொன்ன உடனே சிறுபான்மையினர் மக்களுக்கு பயங்கர கோபம் வந்தது. இதன் காரணமாக டெல்லியில் சிறுபான்மையினர் மக்கள் முழுவதுமாக ஆம் ஆத்மி கட்சியை விட்டு வெளியேறினாங்க. முக்கியமாக ஏகப்பட்ட எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யமுனை நதியை சுத்தம் பண்ணுறேன்டார், ஆனால் அதை செஞ்சு கொடுக்கல. ஏன் செஞ்சு கொடுக்கலன்னு கேட்டால் நிதி இல்லைன்னு சொல்லி கை விரிச்சார். அப்போ மக்களை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, 30% மக்கள் தொகை இருக்கக்கூடிய பூர்வாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், அவங்களுடைய வாக்குகளை ஆம் ஆத்மிக்கு கிடைக்கல. ஆனால் பாஜக அவங்களுக்கு கரெக்டாக காயினை பிக் பண்ணி அவங்களுக்கு தேவையான வசதிகளை பூரா செஞ்சு கொடுத்து அவங்களில் சில பேரை அரசு அதிகாரிகளாக, அது மட்டும் இல்லை சில முக்கியமான திட்டங்களுக்கு தலைவர்களாக, பாஜகவில் சில பொறுப்புகள்லாம் கொடுத்து வச்சு அந்த மக்களுடைய ஓட்டுகளை அப்படியே தன் வசம் எடுத்தாங்க. இதுவும் பாஜகவினுடைய வெற்றியாக பெரிய அளவில் பார்க்கப்படுது. 1675 அடுக்குமாடி குடியிருப்புகள் இந்த மக்களுக்காக கட்டி கொடுத்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மக்களுடைய வாக்குகளை, அதாவது சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகளை அப்படியே பாஜகவுக்கு அள்ளி தெளிச்சிச்சு.
மனோஜ் சிவோடியா, அதுக்கப்புறம் சஞ்சய் சிங், இவங்க மாதிரியான நபர்களை, அதாவது முக்கியமான அமைச்சர்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு கொண்டு போய் சிபிஐ விசாரணை, அமலாக்கத்துறைன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இவங்கெல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லி டிவி மூலியமாக வந்து போட்டு காமிச்சாங்க பாஜக. இதன் காரணமாகவும் ஆம் ஆத்மி மீதான நம்பிக்கையும் வந்து குறைஞ்சி போச்சு. கடைசியில் அரவிந்த் கெஜ்ரிவாலையே கைது பண்ணி தூக்கிட்டு போனாங்க. இதுவும் ஒரு பெரிய மைனஸாக போச்சு. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு மாறினது ஒரு பெரிய காரணம். அது மட்டும் இல்லை, சேர் பஞ்சாயத்து, தனி மனிதனுடைய ஈகோ பிரச்சனை, இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மியை கவுத்து இப்போது இந்த பாஜக அப்படிங்கிற அந்த கட்சி இப்போது டெல்லியில் அரசவையில் உட்காந்துருக்கு. 70 தொகுதியில் 36 பாஜக வெற்றி பெற்றதாக கடைசியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. பர்வேஷ் அப்படிங்கிறவர் 1500 வாக்குகளில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அவர் தான் வந்து அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், அது முன்னுக்கு பின் முரணாக பாஜகவால் எப்போனாலும் வந்து முதல்வர்களுடைய பெயர்கள் வந்து மாற்றப்படலாம். 2013 2025 வரைக்கும் ஆம் ஆத்மி பண்ண ஆட்சிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு. அதிஷி மட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. 989 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்றதும் 1800 ஓட்டு தான், ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஸோ அண்ணா ஹசாரே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய காலகட்டத்தில் அவரால் தான் இந்த ஆம் ஆத்மிங்கிற ஒரு கட்சி, அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிறவர் வந்து டெல்லி மக்களுக்கு அறிமுகம் வராரு. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்வியை எப்படி பார்க்குறாருன்னா, பணபலம் மற்றும் மது மீது அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை ஏன் மக்கள் மேலே வைக்கல, உண்மையின் மேலே வைக்கல, அதனால தான் அவர் தோற்று போனார். இந்த மாதிரியான அதிகார போதையில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் வந்து வீழ்ச்சி அடைவாங்கன்னு அண்ணா ஹசாரே போட்டு உடச்சிருக்காரு. ஸோ நீங்கள் மக்களை கட்டமைக்காமல் ஒரு தனி மனிதனுடைய சுய ஒழுக்கத்தையும் அவனுடைய தேவையான விஷயங்களையும் செஞ்சு கொடுக்காம, அவனுக்கு தேவையான அரசியல் தத்துவங்களை சரியாக புகட்டாமல் நீங்கள் என்ன தான் ஆட்சி பண்ணாலும் அது குறுகிய கால ஆட்சியில் தான் போய் முடியுமே தவிர, மக்களுக்கு தேவையான அவங்களுடைய எல்லா வசதிகளையும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக ஒரு அரசால் இருக்க முடியாது. தனி மனிதன் மட்டுமே ஒரு சமுதாயத்திற்கான மாற்றமாக இருக்க முடியாது. தலைவனில் இருந்து மாற்றம் வந்தது அப்படின்னா அது குறுகிய காலத்தில் போயிடும். தொண்டர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடாளக்கூடிய தலைவனை அவங்களிலிருந்து ஒருத்தனை உருவாக்குறாங்கன்னா, அவனுக்கு சரியாக தத்துவம் போதிக்கப்பட்டதுன்னா, மக்களுக்கும் அந்த தத்துவம் தெரிஞ்சது அப்படின்னா, நீண்ட கால ஆட்சிக்கும் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆட்சி வந்து நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிறந்த கொள்கையும் தத்துவமும் தான். அப்படிப்பட்ட தத்துவம் இல்லாததுனால தான் ஆம் ஆத்மி தோற்று போச்சு, பாஜக வந்திருக்கு. ஆனால் பாஜகட்ட நல்ல தத்துவம் இருக்கான்னு கேட்டால் அது நிச்சயமாக கிடையாது. இதுக்குள்ளே பெரிய அரசியல் சதுரங்கமே இருக்குது. அந்த சதுரங்க ஆட்டத்தில் இன்றைக்கி பாம்பு மாதிரி அந்த பாஜக போய் அரியணையில் உட்காந்துருக்காங்க. இது மக்களுக்கு ஆபத்தானது தான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறதையும் இங்கே மறுக்கிறதுக்கு இல்லை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.